Hello friends, welcome to Video World. இன்றைக்கான வீடியோ நான் பார்க்குறது முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் டிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வச்சுக்கொள்ள முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ நான் என்ன பார்க்க போகிறேன்டா ISO ஃபைலை யூஸ் பண்ணி எப்படி ஒரு bootable DVD கிரியேட் பண்ணுறேன் அதை பற்றி இன்றைக்கான வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்காக நீங்கள் முதல்ல உங்களுடைய PCயில் IMGBURN இந்த மாதிரி சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க வேணும். இப்போ நாங்கள் IMGBURN இந்த சாஃப்ட்வேர் நாங்கள் டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிக்குவோம். முதல்ல வரக்கூடிய இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இதனுடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிரர் 1 2 3 4 இந்த மாதிரி 7 வரைக்கும் இருக்குது. இதில் நான் மிரர் 7 இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிட்டு இது 3.8 MB தான் இருக்கும். ஓகே, இது டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிட்டு நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபினிஷ். நெக்ஸ்ட் இந்த IMGBURN இந்த சாஃப்ட்வேர் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணின பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரைட் இமேஜ் ஃபைல் டு டிஸ்க் இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்க வேணும். இப்போ உங்களுடைய MTDVயை நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்க வேணும். பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்குடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த இடத்துல எங்களுக்கு பார்த்துக்க முடியும். அதனுடைய ஸ்பேஸை பார்த்துக்க முடியும், அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த இடத்துல பார்த்துக்க முடியும். ஓகே, நாங்கள் நெக்ஸ்ட் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாங்கள் கிளிக் பண்ணிக்க வேணும். இப்போ எங்களுடைய ISO ஃபைலை நாங்கள் செலக்ட் பண்ணிக்க வேணும். இப்போ என்னுடைய PCயில் இருக்கிற ISO ஃபைலை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது Windows 7 ISO ஃபைலை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நாங்கள் ஃபைலை இன்சர்ட் பண்ணின பிறகு இந்த இடத்துல ஃபைலோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்களுக்கு பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைல் சிஸ்டமில் Bootableன்னு இருக்குது. நாங்கள் இதை Bootableன்னு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்க வேணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பீடு எங்களுக்கு செலக்ட் பண்ண முடியும். நான் மெக்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். அது கீழே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வேண்டிய காப்பீஸை செலக்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நாங்கள் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாங்கள் கிளிக் பண்ணிக்க வேணும். இப்போ எங்களுக்கு ரைட்டாக தொடங்குது. இப்போ நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்க வேணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எங்களுக்கு வேண்டிய ஆப்ஷன்களை எங்களுக்கு டிக் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ எங்களுக்கு வெரிஃபை ஆகுது. ஓகே, சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு நான் இதை ஓகே பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் ஒரு bootable DVD க்ரியேட் பண்ணிட்டோம். இந்தக்கான வீடியோவில் நாங்கள் ஒரு bootable DVD எப்படி க்ரியேட் பண்ணுறோன்னு பார்த்தோம். இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களே சந்திக்கிறேன்.